ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துடும் சரிங்களா. அதில் சைன் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் இதில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இனிமேல் வந்துட்டு அவன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை தானே. இனி யார் நினச்சாலும் அவர் கூட நீங்கள் சேர்ந்து வாழ முடியாது. சட்டப்படி நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சிட்டீங்க சரிங்களா. என் குழந்தை என் கூட இருக்கலாம் தானே மேடம். அது எப்படி முடியும்? என் குழந்தைய நான் தான் கூட்டிகிட்டு போவேன். உன்கிட்டலாம் வளர்த்த நான் விட மாட்டேன். சார், சட்டப்படி நீங்கள் பெண் குழந்தைய வளர்க்க முடியாது. அம்மா கூட தான் பெண் குழந்தை வளரணும். மாதத்துக்கு 2 நாள் நீங்கள் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண நினைச்சாலும் பண்ணலாம் சரிங்களா. மற்றபடி பெண் குழந்தை அவங்க அம்மா கூட வளர்றதா ரொம்ப நல்லது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி சரி, மாதத்துக்கு 2 நாள் நான் பார்த்துக்கலாம்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் 2 பேருமே சட்டப்படி பிரிஞ்சிட்டீங்க. இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணிவிட்டு 2 பேருமே கிளம்பலாம். அக்கா, வேற எது டவுட் இருக்கா உனக்கு? இல்லைடா, அதான் யாழ்னி நம்மளே வளர்த்துக்கலான்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு அதுவே போதும்டா. என்னடி, என்னை ஜெயிச்சுட்டக்கா நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலையாத. என்னையும் என் பிள்ளையும் கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டல. நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு மட்டும் பார்த்துட்டே ரெடி. ஏய், என்ன சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கு போல, அடங்குங்க கொஞ்சம். என்ன பெரிய உத்தமர்கள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டே சிவா, விஷால், இவங்க கிட்டலாம் பேசி நமக்கு தானே டைம் வேஸ்ட்டு. இன்னிலேருந்து நான் ஃப்ரீ பேட்டா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த உலகத்தில் ஹாப்பியாக இருக்கிற பர்சன் யாருன்னு கேட்டால் அதை நான் தான் சொல்லுவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்டா. இன்றைக்கி போய் உங்களுக்கு ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சு தரேன்டா, நல்லா சாப்பிடலாம். என்னடி, என்கிட்ட இருந்து உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இரு, நீ எப்படிதான் நிம்மதியா இருக்க போறன்னு நானும் பார்க்க தானே போறேன். நல்லா சிரிச்சுக்கோ. இன்னைக்கு சிரிக்கிற சிரிப்பு தான் கடைசி சிரிப்பு உன் முகத்தில். அதுக்கப்புறம் உன் பொழப்பே சிரிப்பாக சிரிக்க போகுதுடி. அப்படியா கிழவி? பார்த்துக்கலாம். என் கூட சிங்கம் மாதிரி என் தம்பிங்க இருக்காங்க. அவங்கள மீறி உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது. அப்படி சொல்லுக்கா, எங்களை மீறி எங்கள் அக்காவை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பாரு, அதில் தப்பு இல்லை. ஆல் தி பெஸ்ட் மாமா. என்கிட்டயே மோதி பார்க்குறீங்களாடா? டேய், உன் கூட வாழ்ந்தாண்டாடா நிம்மதி இல்லாமல் இருந்துட்டுருப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. வா, நீயும் விஷாலும் சொன்ன மாதிரி எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டிங்கடா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் அந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் ரொம்ப அனுபவிச்சிட்டேன்டா. ஆனால் இன்னிலிருந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை வாழ போகிறேன், யாழினிக்காகவும். நீங்கள் என் கூடயே இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. அக்கா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், எங்களுக்கு அதுதான்க்கா வேணும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கோம் சரிங்களா. தயக்கம் இல்லாமல் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் இனி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒர்க் போக நினைக்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். ஆமாக்கா, அடுத்து யாழையும் நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னா நீ வீட்டில் தானே இருப்ப. நீ ஒர்க் பண்ணுறதுனால பண்ணு, இனி எக்ஸ்ட்ரா நீ படிக்கிறதுனால சொல்லு, நான் படிக்க வைக்கிறோம். எனக்கு எங்கடா படிக்கணும்னு ஆசை தான். ஆனால் இப்போது மண்டையெல்லாம் ஏறுமான்னு தெரியல. பார்க்கலாம், நான் சின்னதாக ஒரு வேலைக்கு வேணால் போகிறேன்டா. சரிக்கா, அதை நம்ம வீட்டில் கூட போய் பேசிக்கலாம். சரி ஓகே, இப்போது நீ பிரியாணி செய்கிறியா இல்லை கடையில் ஆர்டர் பண்ணிக்கலாமா? டேய், இனி போய் செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிரும், நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சரியா. டேய், நமக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஆளுகளுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அக்கா, இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏண்டா, நான் சாப்பிட்ட கூட்டா உங்கள் ஆளுகளாம் வரமாட்டாங்களா? ஐயோ, என்னக்கா அப்படி சொல்லிட்ட? இதோ கால் பண்ணிடுறோம். அதானே. அம்மா ரொம்ப முடியலையாம்மா? ஆமாடி மீனாட்சி, என்னால் இங்கே உட்காரவே முடியல. ஒரு மாதிரி குதுன்னு இருக்குடி. அம்மா இப்போ பஸ் வந்துடும்மா, வந்தோடனே போயிடலாம்மா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. சரிம்மா. என்ன மீனாட்சியும் சிவகாமி ஆண்டியும் பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்க? ஆண்டிக்கு ரொம்ப முடியல போலயே, ஒரு மாதிரி இருக்காங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ? மீனாட்சியை கூப்பிடலாமா?
இல்லை இங்கேருந்து கூப்பிட்றது கரெக்டாக இருக்காது, நானே போய் கூட்டிகிட்டு வரேன். மீனாட்சி ஆ வாங்க. யாரு? ஆண்டி, நான் தான் சரவணா. என்னாச்சு ஆண்டி, இங்கே பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு உடம்புக்கு சரியாகலையா? அம்மாக்கு இன்னும் சரியாகலை, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்ட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கா போகிறீங்க? வாங்க, நான் காலைல தான் போகிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இப்போ பஸ் வந்துடும், வர டைம் தான், நாங்கள் அதிலேயே போய்க்கிறோம். என்ன மீனாட்சி பேசிகிட்டு இருக்க? நீ என்ன வேண்டாதாலாம் பார்த்துட்டு இருக்க? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, இப்போ பஸ் வந்துடும், நாங்கள் அதிலேயே போய்க்கிறோம். ஆண்டியை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வாங்க, நான் காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல. அம்மா, அவங்க கூப்பிட்றாங்களம்மா, போகலாமா? ஐயோ தம்பி வேற கூப்பிடுது, தர்ம சங்கடமாக வேற இருக்கு. சரிடி போகலாம். போகலாங்க. நீங்கள் பண்ணுற இந்த உதவிக்கெலாம் நான் எப்படி கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல சரவணா. இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? என்ன பேசுகிற மீனாட்சி? பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, காரில் கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோதானே? வேற என்ன நான் பண்ணேன் உனக்கு? இல்லை, நேற்று நீங்கள் எனக்காக உங்கள் பாட்டிக்கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டீங்கல்ல, நீங்கள் எனக்காக தானே பேசுனீங்க. அதுக்கே நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. என் பாட்டி பழைய காலத்தால் ஏதோ மனசில் பெட்டது லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. வயசாயிடுச்சுல்ல, அவங்க பேசுனது நினச்சி நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, சரியா? ஐயோ நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. சரி, அதெல்லாம் விடு. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தானே நீ ட்ரை பண்ணிகிட்ருக்க, ஸ்டடீஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, சரியா? மீனாட்சி, உனக்கு ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்தாலும் கேளு. என்னோடய ஃப்ரெண்டாக ஐபிஎஸ் தான், அவங்கக்கிட்ட வேணா நான் உனக்கு கோச்சிங்னா கூட கொடுக்க சொல்கிறேன். ஓ, உங்களுக்கு ஐபிஎஸ் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? இருக்காங்களே, ஏன் யாரும் இல்லைன்னு நினச்சியோ? அப்படின்னா இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீ என்ன வாயா போயான்னு தானே கூப்பிட்டு இருந்த, இப்போ என்ன மரியாதைலாம் பொங்குது? அது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆனால் நீங்கள் இப்போ அப்படி இல்லையே, எனக்கு பிடிச்ச பர்சனாக மாறிட்டீங்க. ஆறா அப்படியா? ஆனால் நீ என்ன இப்படி வாங்க போங்க மரியாதை சொல்லி கூப்பிட்றதுலாம் எனக்கு பிடிக்கல. நீ முன்னாடி சொன்னையே வாயா போயா, அது மாதிரி கேஷுவலா அது மாதிரி கூப்பிடுவேன், அதுதான் நல்லாயிருக்கு. நீ அப்படி சொல்லும்போது நேச்சுரலாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ நீ வாங்க போங்கன்னு கூப்பிட்றது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அப்படியாயா? இதை தான் எதிர்பார்த்தேன். என்னைக்காச்சும் யாராவது ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினச்சா அதுவும் நடக்காது போலயே. 1 மணி நேரம் ஆச்சு இந்த பஸ் ஸ்டாப் வந்து, ஒரு பொண்ணை கூட காணோம். என்னடா இது, ரொம்ப மோசமாயிடுச்சு நம்ம ஊர். நம்ம கேங்கில் யாராவது ஒருத்தன் வந்தால் கூட பரவாயில்ல, கம்பெனிக்கும் யாரும் இல்லை. எவ்வளோ நேரம் தான் இந்த ரோட்டையை வெறிக்க பார்த்துட்ருக்கிறது? நீ இங்கே நின்று பிரோஜனம் இல்லை, வேறு காலேஜ் சைடு போகலாம். யோ காடு, என் புலம்பல் சொன்னோட காதில் விழுந்துருச்சா? உடனே ஆள் அனுப்பிட்ட, நீ வேற லெவல்யா. அடடா, க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அட தே நட. ஹாய் சுனிதா, எப்படி இருக்க? யாரு சுனிதா? ஐயையோ, பேர் மறந்து போச்சே. சரி, சமாளிப்போம். ஹலோ, என் பேர் சுதா, சுனிதா கிடையாது. ஐயோ சாரிம்மா, ஒரே ஒரு லெட்டர் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னம்மா இந்த பஸ் ஸ்டாப் வந்திருக்கீங்க? எனக்கு எது நியராக இருக்கோ அங்கே தானே வர முடியும். நீங்கள் என்ன இந்த பக்கம்? ஓ, அப்போ உன் வீடு இங்கே பக்கம்தான் இருக்கா? இங்கேருந்து ஒரு 15வது வீடு என் வீடு. அப்புறம் வீட்டுக்கெலாம் கூப்பிட மாட்டீங்களா? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் எதுவும் ஸ்பெஷல் கிடையாதே. அம்மா டக்குன்னு இப்படி இன்சல்ட் பண்ணிட்ட. சேச்சா அப்படி இல்லை, நம்ம நேற்று தான் பார்த்தோம், ஹாய் பாய் அப்படி தான் பேசினோம், அதுக்குள்ளே எப்படி வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படி சொல்ல வந்தேன். அப்போது நம்ம நல்லா பேசணுன்னா நம்பர் எதுவும் கிடைக்குமா? இல்லைம்மா, நம்பர் ஃபோன் நம்பர் உங்களோடது கிடைக்குமா? நீங்கள் அருண் அண்ணாவோட ஃப்ரெண்டு, அதனால தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதுக்காக உங்களுக்கு நம்பர்லாம் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ ஒன்று நம்பர் தர வேணா, நான் தரேன், நோட் பண்ணிக்கோ. உனக்கு என்கிட்ட பேசணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஹாய், இல்லாட்டி ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடு.
அதானே, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், இந்த பசங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஓய், என்ன அந்த பக்கம் திரும்பிட்ட? எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன மாதிரி பசங்களாம் உனக்கு பார்த்த உடனே பிடிக்காது. போக போக பார்க்க பார்க்க பழக பழக தான் பிடிக்கும். அப்படியா? நான் பார்த்துக்கிறேன். ஒய் சுனிதா, அழகா இருக்க நீ. ஹலோ, மை நேம் இஸ் சுதா. ஓ ஓ ஆமால, சுதா சுதா. நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்படியே 2 ஜோடியும் பார்த்துட்டே இருந்தா எப்படி? நல்லா எடுத்து சாப்பிடுங்க. ஆமாம் அண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அக்காவுக்கு இன்னைக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. அண்ணி, நிஜமாவா? ஆமாம் கனி, இன்னைக்கு தான் போயிட்டு வந்தோம். டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. வாவ், சூப்பர் அண்ணி. இனிமேல் நீங்கள் ஃப்ரீ பேட் தான், ஜாலியாக இருக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் தொல்லை இல்லை. அதனால தான் இன்னைக்கு அக்காவோட ட்ரீட் பிரியாணி. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. இவ்வளோ பிரியாணியெல்லாம் நான் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், வயிறே வெடிச்சிரும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நல்லா சாப்பிட்டு சுடு தண்ணி குடித்தா சரியாக போயிடும். அப்புறம் இப்போ எத்தனை நாளைக்கு வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க? எனக்கு வீட்டில் சொல்ல போகிறீங்க? இதுவும் நல்ல கொஸ்டின் தான்க்கா. எனக்குலாம் இப்போ ஓகே சொன்னா கூட நான் ரெடி தான் மேரேஜ் பண்ணுறதுக்கு. பொறுமை, ரொம்ப அவசரப்படாதீங்க. எனக்கு முன்னாடி அக்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு கல்யாணம் நடக்கும். ஏன் உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும்னு எது சட்டம் இருக்கா? எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சரி விடு, எனக்கும் சரி சிவாக்கும் சரி ஒரே மேடையில் கல்யாணம் வச்சிடலாம். அப்போ சரின்னு சொல்லிடுவாங்கல்ல. இது வேணால் நல்ல ஐடியா தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னடா நீங்கள் 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? சிவாக்கா, சிவாக்கு எப்போ கல்யாணம் வைக்கலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாடா, எனக்கும் ஆசைந்தான் உங்கள் 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. என்ன கண்ணி, உங்கள் வீட்டில் வந்து பேசட்டா? கல்யாணம் தானே அண்ணி, 1 இயர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு பண்ணலான்ட்டு இருக்கோம். நானே ஃபஸ்ட்டு வீட்டில் பேசுகிறேன் அண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுவாங்க தான் நினைக்கிறேன். நான் சொல்லும்போது நீங்களும் வந்து பேசுங்க. நான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்காக தான் 1 இயர் டைம் கேட்குற போல இருக்கு. அப்படி என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அதுவாக்கா, சீக்கிரமாகவே உங்ககிட்ட சொல்கிறேன். ஏதோ ஒன்று இருக்குது. சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணுறேன். விஷாலு, அப்புறம் நீ எப்படா சொல்ல போகிற லவ் மேட்ரு உங்கள் வீட்டில்? வீட்லேயும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமாகவே சொல்லிடலாங்க்கா. அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்கங்க. என்ன அண்ணி டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க போல? இல்லை சிங்கிள் மீனிங் தான். என்னடி அக்கா சொன்ன மாதிரி வீட்டில் சொல்லிடலாமா? எனக்குலாம் டைம் வேணும்ப்பா. எவ்வளோ டைம் வேணும் மேடம்க்கு அப்படி? நான் இப்போ தான் 2nd இயர் படிச்சுட்ருக்கேன், இன்னும் ஒரு 2 இயர்ஸ். ஐயையோ, அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதும்மா. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு படிடி, இதில் என்ன இருக்குது? ஏன் மேரேஜ் பண்ணிட்டு படிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? அப்படிலாம் இல்லை, ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கே, அதான் சொன்னேன். ஆனால் இந்த மாமாவுக்கு பொறுமையாக இருக்க முடியலையே. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சரிதான். என்னடி சரிதான் தவறுதான்னு? வணக்கம், எல்லாரும் வாங்க. வரோம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. என்னடா திடீர்னு தட்டை தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சடனாக வந்தது, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா? அது என்னமோ தெரியலம்மா, உங்கள் பொண்ணை போன வாரம் கோயிலில் பார்த்துருப்போம் போல இருக்கேன் பையன். பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சிருச்சு போல. அப்புறம் ஒரு 2 நாளில் இந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். உங்கள் பொண்ணை பற்றி பேசிகிட்டே தான் இருந்தான் ஒரு வாரம் ஃபுல்லாக. எனக்கு எப்படியாச்சும் அந்த பிள்ளையை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நாங்களும் சரி அவனுக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சே, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தோம்மா. நீங்கள் பயம்லாம் அது படாதீங்கம்மா. என் பையன் நல்ல தங்கமான பையன். எங்கள் பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருக்கான். நல்ல வசதியான குடும்பம் தான். நீங்கள் எந்த கவலையுமே இல்லாமல் உங்கள் பொண்ணை தாராளமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாது. அவன் ஆசைப்பட்டு கேட்டதுன்னா உங்கள் பொண்ணு மட்டும்தான். அதான் நாங்களே வசதி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க வந்துட்டோம். வசதின்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அவன் மனசுக்கு பிடிச்சிருச்சு, அதான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம்மா.
நீங்கள் தான் எங்களோட தூரத்து சொந்தமாச்சேன், உங்களை பற்றி தெரியாதா? எல்லாமே எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் பொண்ணை நீங்கள் முதல்ல பாருங்கள், பிடிக்கட்டும் 2 பேருக்குமே. அப்புறம் என் வீட்டுக்கார் வேற கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் நான் கலந்து பேசி சொல்கிறேன், சரிங்களா? சரிங்கம்மா, ஃபஸ்ட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க. இப்போ அழைச்சிட்டு வரேன். டே நித்தீஷு, இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம்தாம்மா. ஆனால் பொண்ணு பார்த்துட்டு அவள் ஓகே சொல்லிட்டானா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். டேய், நீ ஆசைப்பட்டு கேட்டது இது ஒன்று தான். உனக்காக நாங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம்டா. எப்படியாச்சும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். நீ தைரியமா இரு, நாங்கள் இருக்கோம்ல. பூஜா, இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அம்மா, நான் படிச்சுட்டு இருக்கேம்மா. இப்போ எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்மா. என்ன இன்னைக்கேவா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க? பொண்ணு தானே பார்க்க வந்திருக்காங்க. அம்மா, எனக்கு பிடிக்காத விஷயத்தை எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நானும் சரி, உங்கள் அப்பாவும் சரி, உனக்கு எதுனாலும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவோம். தேவையில்லாமல் நீ மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியாக இரு. உனக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு பிடிக்கலம்மா, விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது பூஜா. அவங்க எல்லாருமே நல்ல இடமா இருக்காங்க, நல்ல பையனாக வேற இருக்கான். நல்ல வரன் அமையும் போது உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அவன் நல்லா இருந்தா நீங்கள் வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்குலாம் ஒன்றும் வேணாம். என்னடி பேசிட்டு இருக்க கூறுக்கெடுத்தனமா? உங்க கண்ணை தொடச்சிட்டு இப்போ என் கூட வரியா இல்லையா? முடியாதுமா. என்ன பூஜா, சொல் பேச்சு கேட்க மாட்டியா? இப்போ நீ எந்திரிச்சு வரியா இல்லையா? என்னால் முடியாது. வந்தவங்க முன்னாடி என் மானத்தை வாங்காம ஒழுங்கா வந்து ஃபார்மாலிட்டிக்காச்சும் காஃபியை வந்து கொடுத்துட்டு போ. வண்டியை பார்த்து ஓட்டுடா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. என்ன மீறி பூஜாக்கு எதுவும் நடக்காது. எங்க இருந்தா எனக்குன்னு வருவாங்களோ அவனை போய் வச்சுக்கிறேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.